Wherever a church here has just one leader, that is an old covenant church. எங்கெல்லாம் ஒரு தலைவர் உள்ள சபை இருக்கிறதோ அது பழைய உடன்படிக்கை சபை. And that is how we see in all the churches, one pastor. இப்படித்தான் மற்ற எல்லா சபைகளிலுமே ஒரு பாஸ்டர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And in some CFC churches also, some people have acted like pastor, single pastor. சில சிஎஃப்சி சபைகளிலும் கூட சிலர் தனி பாஸ்டரை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். And they never grow. That church never grows. அந்த அவர்களும் வளருவதில்லை, அவர்கள் சபையும் வளருவதில்லை. There have been few places like that. இது போன்ற ஒரு சில இடங்கள் இருந்தது. The Bible says we are the body of Christ. வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். The people in your church are part of Christ's body and you are also a member of that body. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கிறிஸ்துவினுடைய சபையின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறார்கள். நீங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறீர்கள். I am sorry to say that I have met some CFC elders who are not humble. நான் சில சிஎஃப்சி மூப்பர்களை பார்த்திருக்கிறேன். இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். அவர்கள் தாழ்மையானவர்களாகவே இல்லை. They present themselves as big people in the church. தாங்கள் ஏதோ பெரியவர்களைப் போல சபையிலே தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். If you are an elder brother, you must show yourself as a servant of the whole church. நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால் முழு சபைக்கும் நான் ஒரு வேலைக்காரன் என்பதை தான் காண்பிக்க வேண்டும். Not try to show off that you are a big Maharaja there. நான் இங்க ஒரு பெரிய மகாராஜா என்பதை போல காமிக்க கூடாது. Who recognize others as more important than them. தங்களை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமானவர்களாய் கருதுகிறவர்கள். I want to ask all the elders here. இங்க இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களையும் பார்த்து கேட்கிறேன். One question. ஒரு கேள்வி. This is not for everybody. This is for the elders and the facilitators. இந்த கேள்வி எல்லாருக்கும் அல்ல, இது மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும். Do you sincerely consider every person in your church as more important than you? Not more spiritual, but more important. சபையில உள்ள ஒவ்வொருவரையும் உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக நீங்கள் கருதுகிறீர்களா? அதிக ஆவிக்குரியவர்களாக அல்ல, முக்கியமானவர்களாக கருதுகிறீர்களா? You will be more spiritual than them. That is all right. அவர்களை காட்டிலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், அது சரிதான். Otherwise you can't be an elder. இல்லாவிட்டால் நீங்கள் மூப்பரா இருக்க முடியாது. That is what Jesus demonstrated by washing the disciples' feet on the last day. இதைத்தான் இயேசு கடைசி நாளிலே சீஷனுடைய பாதத்தை கழுவி அதை விளங்கச் செய்தார். He didn't say you are more spiritual than me. நீங்கள் எல்லாரும் என்னை கூட அதிக ஆவிக்குரியவர்கள் என்று அவர் சொல்லவில்லை. No, he was more spiritual than all of them. அவர் எல்லாரை காட்டிலும் இயேசு தான் அதிக ஆவிக்குரியவராய் இருந்தார். Only such a person is fit to be an elder. அப்படிப்பட்ட நபர் மட்டுமே மூப்பராய் இருப்பதற்கு தகுதி பெற்றவர். If you don't have that attitude towards your fellow believers, you are totally unfit to be an elder in CFC. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை சக விசுவாசிகளோடு கூட இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூப்பராய் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள்.